ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜோ அகாடமி. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இன் 2 months நடக்குது இல்லையா? இந்த எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட் வீடியோஸ் போடுங்க, டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்மளுடைய வீடியோஸ்லையுமே. அண்ட் ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் சார்பாக நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ண செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ்க்கான நியமன தேர்வு, அதுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வந்து டெஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டுப்போம். 10th மொத்தமாக 9 யூனிட்ஸ்க்கு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50 கொஸ்டின்ஸ் வீதமாக நம்ம வந்து போட்டுப்போம். ஓகேவா? பார்க்காதவங்க நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோஸ்லேயுமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிஜிடிஆர்பிக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதில் மொத்தமாக உங்களுக்கு டோட்டலாக 10 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது 10th மொத்தமாக 9 யூனிட்ஸ் உண்டு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டெஸ்ட்டு, தென் அது போக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று சொல்லிட்டு மொத்தமாக உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டோட்டலாக 500 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது போக உங்களுக்கு பிவைக்கு பிடிஎஃப் வந்து கொடுப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி டிஆர்பி கண்டக்ட் பண்ண யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன், எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன், தென் நெக்ஸ்ட்டு பிஓ எக்ஸாம், இந்த 3 எக்ஸாமில் நடந்த டிஆர்பி உடைய கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை பார்க்கும்போது எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஓகே? அதாவது எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தரமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதோடைய ஷெட்யூல் வந்து பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு August 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து டேட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் September 28 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க இல்லையா? அதில் வந்து இன்னொரு எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 weeks வந்து எக்ஸாம் போஸ்ட்பாண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு August 1 ஸ்டார்ட் பண்ணி October 2 வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே? August 1 ஸ்டார்ட் பண்ணி October 2, அதாவது கிட்டத்தட்ட 2 months. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம 2 months படிக்கணுமா? வந்து வெறும் தமிழ் தகுதி தேர்வுக்கு 2 மாதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு இயல் படிக்க போகிறோம். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு இயல், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுவே வந்து அதிகம்னு சொல்லுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு இயல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 10th ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னை மொழி அப்படிங்கிறது ஒரு செய்யுள் பகுதி தான். அதோடைய பாட்டு வரி அண்ட் அதை பற்றின ஆசிரியர், அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது நம்ம ஒரு நாளில் படிக்க முடியாதா? ஸோ ஈஸியாக படிச்சிடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஒரு நாள் படித்தா போதும். 5 நாள் தான் ஆகும். ஓகேவா? ஸோ 5 நாள் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6வது நாள் ஃபுல்லாக ஓவராலாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 7வது நாள் வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 1 டேட் வந்து August 7. ஓகேவா? அதாவது August 1 ஸ்டார்ட் ஆகுது. 6 நாள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 hour படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ அதுவே அதிகம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பார்த்தோன்னா August 1 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு October 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஒரு 2 டாபிக் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூனிட் 4 வந்து இலக்கணம் பொது அண்ட் அது கூட வல்லினம் மிகா இடங்கள்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து சிலபஸில் பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி யூனிட் 6 பார்த்தோம் அப்படின்னா நிகழ்கலை அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து சிலபஸில் இருக்கும். அண்ட் அது கூடவே நம்ம பன்முக கலைஞர்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்குமே நம்ம வந்து படிக்க வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ அதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 9 வீக்ஸ்க்கு உங்களுக்கு நம்ம வந்து 9 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 9 யூனிட்ஸ்க்கு. ஓகேவா? ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட் அண்ட் ஒரு யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற விதம் உங்களுக்கு August 1 ஸ்டார்ட் பண்ணி October 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். யூனிட் 1 யூனிட் 9 வரைக்கும் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. அது வந்து இந்த ஃபுல் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 days நடக்கும். கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இதுதான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இந்த பேட்சில் நீங்கள் வந்து இணையதுக்கு விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 200 rupees. ஓகேவா? அதாவது பேட்ச் வந்து August 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 200 பே பண்ணால் போதுமானது. August 1 அப்புறமா யாராச்சும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ August 1 முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க.
200 பே பண்ணால் போதும். அண்ட் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணவங்களுக்கு 300. அண்ட் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னுமே ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 9894583768 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் தான். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் நம்பர் வந்து இது கிடையாது. ஓகேவா, இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த நம்பருக்கு யாருமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்மளுடைய பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றினா ஒரு கவலையே உங்களுக்கு வந்து வேண்டாம். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடலாம். ஓகேவா, அதனால் மறக்காமல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.